ம், இந்த ஜூஸை குடிச்சா இனிச்சுமோ கயக்குமோ ஒண்ணுமே தெரியலையே. ஏய் என்ன கோட்டரை வாங்கி வச்சுட்டு சோகமா உட்காந்துருக்க, என்ன விஷயம்? ஆமாண்ணே, வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ஒரே கஷ்டம், ரொம்ப கடன் பிரச்சனை, வீட்டுல நிம்மதியே இல்லை. அதான் நான் என் ஃப்ரெண்ட இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்ன, ஒரு கோட்டரை வாங்கி அடி எல்லாம் சரியாகணும். ஆனா நான் முன்ன பின்ன கோட்டரை அடிச்சது இல்லை, அதான் எப்படி அடிக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கேன். இந்த ஐடியா சொன்னது யாரு? உனக்கு ஃப்ரெண்டா? ஆமா. ஏய், அவன் என்ன உனக்கு ஃப்ரெண்டாடா? ஏன் இந்த கோட்டரை அடிக்கிறதுனால உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? இந்த கோட்டரை அடிச்ச உடனே உனக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீந்துருமா? ஏய், இந்த பாரு, இந்த கோட்டரை அடிச்சா உன்னை இருக்கக்கூடிய கஷ்டத்தை விட இன்னும் கஷ்டம் கூடத்தான் செய்யும். இந்த கோட்டரை அடிச்சேன்னு வச்சுக்க, உன்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். என்னென்ன சொல்லுதியா? உன்னுடைய நுரையீரல் அழுகி நாசமா போயிடும். அப்புறம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். பாரு, யாருக்குதான் அந்த உலகத்துல கஷ்டம் இல்லை? என்ன எடுத்துக்க, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு உனக்கு தெரியுமா? எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது. நான் இங்க ஒண்ணு போன கோட்டரை அடிச்சுட்டா இருக்கேன். இந்த பாரு, கோட்டரை அடிக்கிறதுனால நம்ம கஷ்டங்கள் ஒண்ணும் தீர போறதே கிடையாது. இப்போ நான் உனக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது, அந்த கோட்டரை கேடு. இப்ப அந்த கோட்டரை நான் அடிச்சுட்டேன். நான் அந்த கோட்டரை அடிச்சதுனால என்னுடைய கஷ்டங்கள் என்ன விட்டு மாறிட்டான் இல்லையே. இல்ல, அந்த கோட்டரை அடிச்சதுனால எனக்கு கடன் கொடுத்தவன் திருப்பி கேட்காம இருப்பானே? கண்டிப்பா கேப்பாண்ணே, கண்டிப்பா கேப்பா. இல்லையே. இந்த மாதிரி மது கவலையை தீக்காது. அதனால வேற வேலை உண்டுன்னு போய் பாரு. போடா. என்ன இந்த தழுது? அடங்கொம்மால நமக்கு அட்வைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு ஒரு கோட்டை சொல்லிட்டு போய் நானே. ஹரியோம்பி மண்ணெண்ணையும்